இந்த வயசானவருக்கு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல புதையல் இருக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல தோண்டி பார்த்தா உண்மையிலுமே அதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. இவகிட்ட இருந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பெட்டியை அப்படியே ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா மண்ணு தான் இருக்கு. சரி, அந்த மண்ணை கிளியர் பண்ணி பார்க்கலாம், அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லி எடுத்துட்டே இருக்காரு பாருங்க. அதுக்குள்ள ஒரு பாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதோட இதயம் மட்டும் ஒரு தனியா பிளாக் கலர்ல இருக்குது. கையில எடுத்து பாக்குறாரு பாருங்க, அது துடிச்சிட்டு இருக்கு. இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இறந்து போய் இவ்வளவு நாள் இதயம் மட்டும் இப்படி துடிக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரியாக்ட் ஆனா இவரோட கையில இருந்து எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவரால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவரோட வாய்க்குள்ள போய் இவர் அங்கேயே விழுந்துடுறாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு சுயநினைவே இல்லாம மாறிடுறாரு. இந்த டாகும் விடாம இவரை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. இந்த டாகோட சவுண்டு கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எழுந்துடுறாரு. இந்த அடுத்த செகண்டே இவருக்கு ஓவரா பசிக்குது. அதனால அங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னு கவனிக்காம எல்லாமே எடுத்து சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் இவரோட காலேஜுக்கு வந்துடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க.